தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய 2 காலங்களிலும் வரும் திரையோதசி திதியே பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு உகந்த இந்த பிரதோஷ காலம் நம் வாழ்விலுள்ள தடைகளை நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது. ஏன் இந்த நேரம் இவ்வளவு விசேஷம்? மகாபாரதக் கதையின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது எழுந்த ஆலகால விஷத்தை உண்டு உலகை காத்தவர் ஈசன். அந்த விஷத்தை உண்ட பிறகு நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய நேரமே இந்த பிரதோஷ காலம் என்று புராணங்கள் கூறுகின்றன. வழிபாட்டு முறை: மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையுள்ள இந்த நேரத்தில் சிவாலயத்திற்குச் சென்று நந்திகேஸ்வரரை வழிபடுவது மகா புண்ணியம். நந்தியின் கொம்புகளுக்கிடையில் சிவபெருமானை தரிசிப்பது நம் பாவங்களை நீக்கும். அபிஷேகத்திற்குத் தேவையான பால், இளநீர், பன்னீர் அல்லது வில்வ இலைகளை தானமாக வழங்குவது சிறந்தது. பலன்கள்: வறுமை நீங்கும், கடன் தொல்லைகள் அகலும், மன அமைதி கிடைக்கும். குறிப்பாக சனி பிரதோஷம் என்பது 1000 சாதாரண பிரதோஷங்களுக்கு இணையானது. இந்த இனிய பிரதோஷ வேளையில் அந்த தியாகராஜ பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் மேன்மையடைவோம். ஓம் நம சிவாய.